ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் சீஸ் எஸ்கேப் ஹாரர்ன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்குது. வீக்லி நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா தான் இது புரியும். இதில் மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. அது 3rd சாப்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் 3 சாப்டர் கூட சீக்ரெட் எண்டிங் அப்புறம் பாஸ் ஃபைட்டுன்னு இருக்குது. இதை முடித்தா தான் நெக்ஸ்ட்டு 2த்துக்கும் நமக்கு ஸ்டோரி புரியும். சரி, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 1 2 வந்து ஒரு சீஸ்குள்ளே இருக்க மேஸ் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக லேப் மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 9 பீஸ் ஆஃப் சீஸையும் அப்புறம் செகண்ட் சாப்டரில் 12 பீஸ் ஆஃப் சீஸையும் கலெக்ட் பண்ணணும். ஆனால் இதில் நமக்கு 15 கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம 2 கலெக்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் அந்த அந்த எலிக்கிட்ட நம்மளால் தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி ஒளிஞ்சால் தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டி அதோட ஸ்பீடை நம்மளோட அதிகமாக இருக்கும். அதுக்கிட்ட ஓடிலாம் தப்பிக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து கீஸ்னால் எதுவும் இல்லை, ஒரே ஒரு கீ தான் இருக்குது, கம்ப்யூட்டர் கீ. மற்றதெல்லாம் நமக்கு கார்ட்ஸ் தான் இருக்குது. ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கார்டு தான் தேவை, என்ட்ரி கார்டு தான் தேவை. அது மொத்தம் 3 கலரில் இருக்குது. ப்ளூ என்ட்ரி கார்டு, ஆரஞ்சு என்ட்ரி கார்டு, அப்புறம் ரெட் என்ட்ரி கார்டு. இந்த 3 நமக்கு வேணும். இதில் ஒவ்வொன்றா தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம போக சீஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி லாஸ்ட் டைமில் எல்லா சீஸையும் தேடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். இங்கே பாஸ்வேர்ட் போகணும். இதோட பாஸ்வேர்டு வந்து 1734. இதோட பாஸ்வேர்டு வந்து அங்கே ஒரு லாக்கர் எழுதியிருக்கும். அதனால் நமக்கு இந்த பாஸ்வேர்டு எல்லாருக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான், மாறாது. இப்போ நம்ம இந்த கார்டு எடுத்தாச்சு. இங்கே சீஸ் எடுத்துப்போம். இப்போ நமக்கு ரெட் கார்டு இருந்தால் தான் இதுக்கு உள்ளே இருக்க இந்த ரூம் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 ரூம் இருக்குது. ப்ளூ ரூம் வந்து 2 இருக்கும். அதில் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அங்கே நமக்கு கம்ப்யூட்டர் கீ கிடைக்கும். அதை வச்சு ஒரு கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் இந்த கம்ப்யூட்டர். இதுக்கு தான் நமக்கு கம்ப்யூட்டர் கீ தேவை. அந்த ப்ளூ ரூம் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணணும். ஓகே, கார்டு யூஸ் பண்ணியாச்சு. இங்கே கம்ப்யூட்டர் கீ இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அந்த கம்ப்யூட்டரை வந்து எரராக இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் இந்த கீயை போட்டு நம்ம அந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ எதுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா, அந்த எலிக்கிட்ட ரொம்ப பிரச்சனையாக போச்சு. அதான் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நான் அதை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ளே அந்த எலி வந்து கடிச்சு வச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்ப்யூட்டர் கீ வச்சு எரரை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணணும். திருப்பி ஆக்டிவேட் பண்ண டைம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகும். அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்க இந்த ரூம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் போது ரெட் கலர்னு போட்டு அது நம்ம அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இங்கே லாக்கர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சில இதில் ஃபாஸ்ட் ட்ரிங்க் வச்சுருப்பாங்க, சில இதில் சீஸ் இருக்கும். இங்கே அப்புறம் சில இதில் நிறையா பொருள்லாம் இருக்கும், நமக்கு தேவைப்படும். இப்போ நமக்கு இங்கே ஆக்ஸ் தேவை. அந்த ஆக்ஸும் அங்கே தான் இருக்கும். இப்போ ஓடுறதுக்குள்ளே எலி பிடிச்சிருச்சு. இப்போ திருப்பி நம்ம அந்த பிளாங்க் எடுக்கணும். இந்த பிளாங்க் முக்கியம். அதை வச்சு தான் நம்மளால் ஆரஞ்சு கீ கார்டு எடுக்க முடியும். ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இங்கே இன்னொரு ப்ளூ ரூம் இருக்கும். அந்த ப்ளூ ரூமுக்கு தான் இது தேவைப்படும். இந்த ப்ளூ ரூம் வந்து நம்ம அந்த என்ட்ரானுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இங்கே தான் நம்ம இந்த பிளாங்க் யூஸ் பண்ணணும். இந்த பிளாங்கை யூஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணியாச்சு. நமக்கு இங்கே தான் அந்த டேபிள் மேலே தான் ஆரஞ்சு கீ கார்டு இருக்குது. இப்போ இதை எடுத்தாச்சு. இங்கே பின்னாடி இருக்க இந்த லாக்கரில் தான் நமக்கு ஒரு சீஸ் இருக்கும். மறக்காமல் எடுத்துடணும் இதெல்லாம். இல்லாட்டி நம்ம லாஸ்ட் மினிட்டில் சீஸை தேடி ஒவ்வொரு இடத்துக்காக போக வேண்டியதாக இருக்கும். மொத்த இடத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இதையும் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயிடலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு கீ கார்டை வச்சு இன்னும் ஒரு 3 டோர்ஸ் கிட்டே இருக்குது. அந்த 3 டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு டோர் வந்து இங்கே இந்த பாஸ்வேர்ட் போட்ட இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு இன்னும் 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க சீஸ் எடுத்துடலாம். ஓகே, சீஸ் எடுத்தாச்சு. 7 கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்க இந்த கம்ப்யூட்டரை ஆக்டிவேட் பண்ணிடலாம். இது வந்து எந்த டோர் ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹைடாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்கே இருக்க டோர் தான் ஓப்பன் ஆகும். இருங்க, நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அந்த எலி துரத்தி கடிச்சு வச்சுருந்துச்சு. அதை திருப்பி நான் ஒரு டைம் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு போனேன். அப்பயும் உள்ளே போகலை, கடிச்சு வச்சிருச்சு. ஓகே, இந்த டோர் தான் அது. இங்கே நம்ம ஹைடாக பிளேஸ் இருக்குது, அது பக்கத்துலேயே அந்த டோர் இருக்கும். இது 100 செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதை சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே நம்ம என்னென்னலாம் எடுக்கணும்னா, ஒரு ரிப்பேர் கிட், ஒரு ஆக்ஸ், அப்புறம் ஒரு சீஸ், 2 சீஸ் இருக்கும். ஓகே, இப்போ 2 சீஸையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அங்கே ஒரு சீஸ், இங்கே ஒரு சீஸ். இப்போ 9 சீஸை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே தான் ஆக்ஸ் இருக்கும், தேடி பார்க்கணும். அதுக்குள்ளே எலி வந்துருச்சு, மேலே போயிடும். ஓகே, இப்போ திருப்பி கீழே போய் நம்ம ஆக்ஸ் தேடணும். இங்கே இருக்கிறது தான் எங்கேயாவது இருக்கும், இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி லாக் ஆகிரும். லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம ரீசெட் பண்ணிட்டு தான் போகணும். அப்புறம் திருப்பி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு வரணும். திருப்பி நான் அந்த எலி கழிச்சிச்சு, திருப்பி நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் போனேங்க.
அந்த எலி கடிச்சு வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நான் உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி கடிச்சு வச்சிருச்சு. ஒரே ஒரு டைம் தான் அந்த எலி வேறு ஒருத்தரை துரத்துட்டே போனால் நான் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இங்கே எடுத்துகிட்டு வெளியே வந்தது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம அதை வேகமாக எடுத்துகிட்டு அங்கே போகணும். எப்படியாவது ஒரு வழியாக அங்கே வந்தாச்சு. இப்போ இந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம ரிப்பேர் பண்ணணும். இதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணி இதை வச்சு தப்பாக வச்சாச்சு. இப்போ இந்த ரிப்பேர் கிட்ட வச்சு பண்ணுவோம். ஓகே, ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த டோர் வந்து நம்ம லாஸ்ட் டைம் போன டோர் பக்கத்துலேயே தான் இருக்கும். இது வந்து பெர்மனெண்ட்டாக திறந்தா இருக்கும், டெம்பரரியாக இல்லை. இது எப்பவுமே திறந்தா இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த டோருக்கு போகணும். அங்கேயும் சில பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆக்ஸ் கையில் வச்சுருக்கோம். இந்த ஆக்ஸ் வச்சு 2 பிளாங்க்ஸ் உடைக்கணும். இங்கே இருக்க பிளாங்க்கு தான் உடைக்கணும். ஓகே, இதை உடச்சாச்சு. இப்போ இங்கே நம்ம சீஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே நமக்கு கீ கிடச்சிருக்கு. இந்த கீ வச்சு ஒரு சேஃப் தான் ஓப்பன் பண்ணணும். அந்த சேஃபில் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ரெட் கார்டு இருக்கும். ஓகே, இப்போ 10 சீஸஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 5 தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீ கார்டு எடுக்க போகணும். ஓகே, இந்த ஆரஞ்சு டோரை இப்போ ஓப்பன் பண்ணணும். இங்கே தான் சேஃப் இருக்குது. இப்போ இந்த கீ வச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ரெட் கலர் கீ கார்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுக்கணும். அது எங்கே இருக்கணும், அதுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணணும். இங்கே நமக்கு ஒரு சீஸ் பீஸும் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் இருக்கும். ஓகே, இங்கே இருக்க எல்லா கபோர்டையும் திறந்து பார்த்துருவோம். இந்த மாதிரி இருக்க லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே வெளியும் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே திறந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நமக்கு கோடே கிடைக்கும். நான் ஏற்கனவே ப்ளே பண்ணால் அந்த கோடு எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கோடை திருப்பிலாம் போய் பார்க்க வேண்டியதில்லை. அது 1734 தான், யாருக்கும் மாறாது, அதே தான் இருக்கும். இப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கிடச்சிருச்சு. அங்கே இருக்க சீஸ் எடுக்கணும். ஓகே, சீஸ் எடுத்தாச்சு. நமக்கு ஒரு சீஸ் பீஸ் வந்து வெளியே இருக்க அந்த லாக்கரில் தான் இருக்கும். அதனால் லாக்கரை மறக்காமல் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெட் கலர் கீ கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணணும். இங்கே இருக்க இந்த ரெட் கீ கார்டு வச்சு இந்த ரூமில் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே இப்போ நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு சீஸ் பீஸ் இருக்குது. ஓகே, இன்னும் 3 சீஸ் பீஸ் தான் வேணும். இப்போ நம்ம போய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதையும். இப்போ நமக்கு 3 சீஸ் பீஸஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு சீஸ் பீஸ் வந்து இன்னொரு ரூம்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே எலி பார்த்துருச்சு, கடிச்சு வச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு அதை காட்டுறேன். இன்னொரு சீஸ் பீஸ் எங்கே இருக்குன்னா, இதோ நான் லாக்கர் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ரூம் திறந்தோம்ல, இதுக்குள்ளே இருக்கோம்ல, இங்கே தான் நமக்கு இன்னொரு சீஸ் பீஸ் இருக்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது. இதை இப்போ எடுத்துடலாம். இது எடுக்க போனால் ஏதோ கட்சீன் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி கட்சீன் அடிக்கடி அங்கங்கன்னு இருக்கும். இது கட்சீன் இல்லை, நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். அதை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தெரியல. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியேருந்து நம்ம லாபி பேர் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு சீஸ் பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். ரொம்ப தேடினதை நம்ம தேடலை. அந்த இது ரொம்பவே தொல்லை பண்ணிச்சு, தேட விடலை. எங்கே போனாலும் பின்னாடி இருந்துச்சு. கடைசியில் அதை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருந்துச்சுன்னா, இங்கே இருக்க இந்த லாக்கரில் தான் இருந்துச்சு. அதான் சொன்னேன் எல்லா லாக்கரையும் ஓப்பன் பண்ணணுன்னு. இப்போ 14 சீஸ் பீஸஸ் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் பீஸ் எடுக்கிறது ஈஸி தான். எப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் தேவை. இங்கேருந்து பிளாங்க் எடுத்துருவோம். அதுக்குள்ளே எலி வந்துடுச்சு. ஓகே, இப்படி தான் அந்த எலி வந்து திருப்பி அவுட் பண்ணிட்டே இருந்துச்சு. வெளியவே இந்த இடத்த விட்டு தாண்ட விடலை. எங்கே போனாலும் திருப்பி பின்னாடியே வந்துடுச்சு. இந்த பிளாங்க் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக போவோம். மாட்டிக்கிட்டேன். திருப்பி போய் எடுப்போம். எலி இந்த இடத்துக்கு போகவே மாட்டேங்குது. போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்து பின்னாடி வந்து கடிச்சு வச்சிருது. ஓகே, இந்த டைம் நம்ம எப்படியாவது எடுத்துடலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ வேகமாக ஓடணும். எலி எதிர மட்டும் வரவே கூடாது. வராத எலி எதிரில் வரல. இப்போ நம்ம ஓடிடலாம். ஒருவே தப்பிச்சாச்சு. இப்போ இந்த ரூமை திறந்துட்டு இந்த பிளாங்கை போட்டுட்டோம்னா நம்ம எல்லா சீஸ் பீஸையும் கலெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த இடத்துல சிம்பிள் எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பிளாங்கை போடணும். ஓ ஷிட், ஆக்சுவலாக இந்த பிளாங்க்கு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இந்த பிளாங்க்கு போட வேண்டிய இடத்துல போடாமல் கீழே வந்துட்டேன். அதனால நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ நம்ம திருப்பி இந்த பிளாக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டைம் வெளியே தொல்லை பண்ணல, எடுத்து போட்டாச்சு. இப்போ கடைசி சீஸ் பீஸ் இதுதான் கடைசி. ஒரு எடுத்தாச்சு. திருப்பி கட்சின்னு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஏதோ இருட்டாகுது. அந்த எலி வந்துடுச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸிட்டுக்கு தான் போகணும். எக்ஸிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓகே, நம்ம பேர் தான் சொல்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு கேட்குறாங்க.
இதுக்கு வந்திருக்கேன்னா எஸ்கேப் பண்ண தான். நமக்கு எஸ்கேப் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் தொட்டாச்சு. இன்னும் வெளியே விட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளை வெளியே விட்டுட்டாங்க, ஓடிடலாம். இப்போ இதே ஒரு ரோட்டில் தான் அந்த எலி தொல்லை பிடிச்சிது நம்ம சாப்டர் 1ல். அது இருட்டிகிட்டு இருந்துச்சு, இது வெளிச்சமாக இருக்குது. அப்போனா தப்பிக்க விட்ருவாங்க, நம்ம தப்பிச்சிடலாம். ஒரு வழியாக தப்பிச்சாச்சு, தப்பிக்க போகிறோம். அதான் இப்போ அதை சிம்பிளாக விட்டுருவாங்க. திருப்பி ஏதோ லேபுக்குள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க. திருப்பி இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனே. அதனால் தேர்ட் பர்சன் வியூக்கு ஃபஸ்ட் பர்சன் வியூவில் தான் இருக்குது. ஓகே, எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. த எண்ட் முடிச்சிட்டோமா? நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். த எண்ட் போட்டாங்க. ஆனால் சீக்ரெட் எண்டிங் இருக்குது, அதை பற்றி தெரில, பார்ப்போம். நம்ம இந்த சீஸ் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா நெக்ஸ்ட் சாப்டரா? அப்போ இது முடியல, இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு சீக்ரெட் எண்டிங்கும் அப்புறம் பாஸ் ஃபைட்டுன்னு இருக்குது. அது எப்படி பண்ணணும்னு இனிமேல் தான் தெரியும். ஓகே, இப்போ லாபிக்கு போக சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்போம். ஓகே, இப்போ திருப்பி லாபிக்கே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 3 ஃபைனலாக முடிச்சாச்சு. இதுதான் பாஸ் ஃபைட். இப்போ சீக்ரெட் எண்டிங்க்கு என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் சீஸ் இருக்குது. இந்த சீஸ் எடுக்கிறது தான் அந்த சீக்ரெட் எண்டிங்கு. அந்த சீஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் சீக்ரெட் எண்டிங் ஃபைனல் ஃபைட் வரும். அதை முடிச்சதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்து வச்சிட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இதோட சீக்ரெட் எண்டிங் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். அப்புறம் இதில் ரேண்டம் மேஸ்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியல, அது இன்னும் நான் ப்ளே பண்ணி பார்க்கல. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் 100 சப்ஸ்கிரைப் சீக்கிரம் அடிக்க போகிறோம். நான் 5 தான் தவிர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.